திருமாலின் தசாவதாரம். முதல் அவதாரமான மத்ஸ்யாவதாரம். உலகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகின்ற சமயம் நான் உலகத்தில் அவதாரம் எடுக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் கூறுகிறார். ஸ்ரீவைகுந்தத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கும் பரம்பொருள் திருமால் பூலோகத்தை காப்பதற்காக பல சமயங்களில் பல்வேறு அவதாரங்கள் எடுத்தார். அவருடைய அவதாரங்களை சிறப்பாக தசாவதாரம் என்று குறிப்பிடுவர். பெருமாள் எடுத்த 10 அவதாரங்களை பற்றி சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித்து மன்னனுக்கு உபதேசம் செய்தார். சுகபிரம்ம மகரிஷியை பார்த்து பரீட்சித்து மன்னன் ஒரு கேள்வி கேட்டார். ரிஷி வேந்தரே, எதற்காக ஸ்ரீஹரி பகவான் ஒரு சாதாரண கர்ம வசியனான புருஷனைப் போல உலகத்தாரால் நிந்திக்கப்படக்கூடியதாகவும் தாமச பிரகிருதியாகவும் சகிக்க கூடாததாகவும் இருக்கின்ற மத்ஸ்ய ரூபம் தாங்கி அவதாரம் செய்தார்? அதற்கு சுகபிரம்ம முனிவர் கூறினார், மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் இது. இந்த அவதாரம் வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடலில் ஒளித்து வைத்திருந்த சோமுகாசுரனை கொன்றது, வேதங்களை மீட்டது. இந்த அவதாரத்திலேயே மகா பிரளயம் வர 7வது மனுவும் 7 ரிஷிகளும் மீன் உருக்கொண்டு தாம் உயிர் பிழைத்திருக்க மற்ற எல்லா உலகங்களும் அழிந்து ஒளிந்தன. பொங்கி பெருகும் கடலில் 3 உலகங்களும் மூழ்கின. ஹயக்ரீவன் என்ற அசுரன் அங்கே வந்தான். அவனுக்கு கழுத்திற்கு மேல் குதிரை உருவம், அதனால் அப்பெயர் அவனுக்கு வந்தது. பிரம்மா சோர்ந்து உறக்கம் கொள்ளும் போது அவர் வாயிலிருந்து வேதங்கள் தாமே வெளிவந்து கொண்டிருந்தன. இதை பார்த்த ஹயக்ரீவன் தனது யோக சித்தியினால் அந்த வேதங்களை திருடி கொண்டு போய்விட்டான். பிறகு அதை ஒழித்து மறைத்து விட்டான். வேதங்கள் இருந்தால் அன்றி பிரம்ம சிருஷ்டி இயங்காது. உலகத்தில் அறம் ஒழுங்காக நிறைவேற வேதத்தின் துணை அவசியம். எனவே ஹயக்ரீவனால் திருடி மறைக்கப்பட்ட வேதங்களை மீட்பதற்காக பரந்தாமன் மீனாக அவதரித்தார். ஸ்ரீமன் நாராயணர் எடுத்த மீன் அவதாரத்தில் சத்யபிரதன் என்ற பெயருடைய ராஜ ரிஷி இருந்தார். அவர் நாராயணர் மீது அளவில்லா பக்தி கொண்டவர். அந்த ஹரிபக்தன் வேறு உணவு எதையும் உட்கொள்ளாமல் தண்ணீர் மட்டுமே அருந்தி கொண்டு ஒரு நோன்பு நோற்று வந்தார். இப்போது நடக்கும் கல்பத்தில் மனுவாக விளங்கும் விவஸ்வரன் அவரே ஆவார். அந்த காலத்தில் அவர் திராவிட திருநாட்டில் தேசாதிபதியாக இருந்தார். அவர் ஒரு நாள் கிருத்தமாலா என்ற நதிக்கரையில் அமர்ந்து தன் மூதாதையர்களுக்கு நீர் இறைத்து அர்க்கியம் கொடுத்து கொண்டிருந்தார். அர்க்கியம் செய்யும் பொழுது 2 கைகளிலும் நீரை எடுத்தார். அங்கே கைக்குள் தேங்கிய நீரில் ஒரு குஞ்சு மீன் அழகுற நீந்தி கிடப்பதை பார்த்தார். பேரழகு மிக்க அந்த மீன் பேசியது. அரசனே, என்னை மீண்டும் தண்ணீரில் தள்ளி விடாதீர்கள். சின்ன மீனான என்னை பெரிய மீன்கள் விழுங்கிவிடும். அச்சம் என்னை பிடுங்கி தின்கிறது என்றது. இதை கேட்டு அகமகிழ்ந்து அந்த மீனின் வேண்டுகோளை நிறைவேற்ற நினைத்தான் மன்னன். ஆற்றிற்கு தன்னுடன் எடுத்து வந்த கமண்டலத்திற்குள் மீனை போட்டான். அதை தன் வழிபாட்டு ஆசிரமத்திற்கு எடுத்துச் சென்றான். அன்று இரவே அந்த மீன் கிடுகிடுவென்று வளர்ந்து கமண்டலம் முழுவதும் பரவியது. அரசே, இந்த இடம் எனக்கு வசிக்க போதாது என்றது அந்த மீன். சத்யவிரதன் மீனை கமண்டலத்திலிருந்து எடுத்து நீர் நிறைந்த வேறொரு பாத்திரத்தில் போட்டான். இந்த பாத்திரமும் எனக்கு வசிக்க போதவில்லையே என்று திரும்பவும் கெஞ்சியது. மன்னவன் உடனே மீனை அங்கிருந்து எடுத்து ஒரு குளத்தில் விட்டான். அது வெகு சீக்கிரமாக வளர்ந்து அந்த குளத்தை நீக்கமர அடைத்து நின்றது. அடுத்து அந்த மீனை ஆழமானதும் விரிந்து பறந்ததுமான மடுக்களிலும் ஏரிகளிலும் போட்டான். அங்கும் அது பெரிதாக வளர்ந்து தனக்கு வாழ இடம் போதவில்லை என்று கூறியது. கடைசியாக அதை கடலில் கொண்டு போடும்போது அந்த மீன் கூறியது, ராஜரிஷியே, இந்த பெரிய கடலில் திமிங்கலம் போன்ற பெரிய ஜந்துக்களின் நடமாட்டம் இருக்கிறது. ஆகவே என்னை நீ இங்கே விட்டு போய் விடாதே என்று அலறியது. உடனே சத்யவிரத மன்னன் அந்த மீனை கரம் கூப்பி தொழுது, பரம்பொருளே, ஒரு சாதாரண மீனாக தாங்கள் என்னிடம் வந்து மயங்க வைக்கிற மாயம் எனக்கு என்ன என்று தெரிந்து கொள்ள முடியவில்லையே. இப்படி தேவரீர் என்னை விடாமல் பிடித்து வைத்து கொண்டிருப்பதன் காரணம் என்ன?
தாம் வளர வளர நிச்சயம் ஸ்ரீஹரியேதான் தாங்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே பெருமானாகிய தாங்கள் இந்த உருவத்தோடு இங்கு வந்த காரணத்தை தாங்கள் தொண்டனாகிய எனக்கு தெரிவிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் என மத்ஸ்யாவதார மூர்த்தியை வீழ்ந்து வணங்கி கேட்டான் அரசன். மத்ஸ்யாவதாரமான பெருமாள் பதில் கூறினார். ராஜரிஷியே, இன்று முதல் 7ஆம் நாள் அன்று இந்த பூமியும் விண்ணும் அதற்கு இடைப்பட்ட வெளியும் பொங்கி எழுந்து வரும் கடலுக்கு இரையாக போகிறது. உலகங்கள் அழியும் நாள் வந்துவிட்டது. அஞ்சாதே மன்னா, நான் உனக்கு ஒரு பெரிய தோணியை அனுப்பி வைக்கிறேன். நீ அந்த தோணியில் சமஸ்த ஔஷதிகளையும் அதாவது மூலிகைகளையும் பற்பல வித்துக்களையும் ஏற்றுக்கொண்டு சப்த ரிஷிகளுடன் சர்வ பலம் கொண்டவனாக அந்தகாரமான சமுத்திரத்தில் மகா தீரனாக சஞ்சரிக்கப் போகிறாய். வாயுவால் அலைக்கழிக்கப்பட இருக்கும் அந்த தோணி கவிழ்ந்து விடாமல் எனது கொம்பில் சேர்த்து கட்டிவிடு. அப்படி கட்டினால் நான் பிரம்மதேவனுடைய ராப்பொழுது தீரும் வரை அந்த ஓடத்தோடு சஞ்சரித்து கொண்டிருப்பேன். அப்போது சப்த ரிஷிகளும் ஒளிமயமாக இருந்து உனக்கு வழி காட்டுவார்கள். என் உடல் அப்போது திமிங்கலம் போல காணப்படும். அந்த படகை என் கொம்பில் கட்டச் சொன்னேன் அல்லவா? அப்படி கட்டுவதற்குரிய கயறு வாசுகி என்ற பாம்பு என்பதை மறந்து விடாதே. அந்த பாம்பை எனது சிதழில் கட்டிவிடு. அதற்கு பின் நீ எனது பெருமையை தெரிந்து கொள்வாய். உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும் என்றார் மத்ஸ்யாவதார மூர்த்தி. தர்பாசனத்தில் இருந்தபடி சத்தியவிரத மன்னன் உலகை அழிக்கப் போகும் பிரளயத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தான். 7ஆம் நாள் ஆகாயம் அந்தகாரத்தில் மூழ்கியது. பெருமழை பெய்த வண்ணம் இருந்தது. கடல் கரை புரண்டு வந்தது. பூமி இருக்கும் அடையாளமே தெரியவில்லை. எங்கும் ஒரே நீர்க்காடு. அந்த பொங்கும் நீர் சுழிகளின் ஊடே பரந்தாமன் தங்க திமிங்கல தோற்றத்துடன் காணப்பட்டார். தங்கமாக ஜொலித்த அவர் உடம்பில் கொம்பு போல் ஒன்று நீண்டு இருந்தது. சத்தியவிரதன் அப்போது சப்த ரிஷிகளுடன் மூலிகை விதைகள் சகிதம் ஏறி இருந்த ஓடத்தை பகவான் கூறியபடி அவரை தியானம் செய்தபடியே தங்க திமிங்கில கொம்பில் கட்டினான். அந்த அபூர்வ மத்ஸ்யம் இவர்கள் ஏறிய படகை பற்றி இழுத்து கொண்டு வெள்ளத்தின் மத்தியில் பயமோ அபாயமோ இன்றி அலைந்து கொண்டிருந்தது. அந்த சமயம் பரந்தாமன் அரசர் சத்தியவிரதனுக்கு மத்ஸ்யாவதார புராணத்தை உபதேசம் செய்தார். பிரம்மதேவரின் நித்திரை காலம் முடிந்தது. உலகத்தை கவ்வியிருந்த அந்த காரம் விலகி ஊடே ஊடே ஒளிப்படலங்கள் விரிசலிட்டன. ஓயாது பெய்த மழையும் நின்றது. பல்கிய உலகில் பொங்கி பெருகிய தண்ணீர் வடிய ஆரம்பித்தது. மத்ஸ்யமூர்த்தி ஓடத்தை கரை சேர்த்தார். சத்தியவிரதன் அந்நேரம் பிரம்மதேவரை குறித்து பிரார்த்தனை செய்தான். நித்திரையிலிருந்து மீண்ட பிரம்மதேவர் அவன் முன் பிரத்யட்சமானார். மீண்டும் அவர் தம் சிருஷ்டியை தொடங்க எண்ணிய போதுதான் வேதங்கள் மறைந்த விவரம் அவருக்கு தெரிந்தது. பிரம்மதேவர் ஸ்ரீஹரியை நோக்கி தியானம் செய்தார். அது சமயம் மத்ஸ்யமூர்த்தியாக இருந்த பகவான் வேதங்களை ஹயக்ரீவன் ஒளித்து வைத்திருப்பதை அறிந்து வெள்ளத்திற்குள் புகுந்து போனார். ஹயக்ரீவனை வெள்ளத்தில் கண்டு அவனுடன் போர் புரிந்தார். வேதங்களை மீண்டும் பிரம்மதேவரிடம் கொடுத்தார். மறுபடியும் சிருஷ்டியை தொடங்கும்படி கூறினார். இப்படியாகப்பட்ட கல்பத்தில் சத்தியவிரதன் வைவஸ்வத மனு என்ற பெயருடன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வரலானான். இந்த மத்ஸ்யாவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவர் சரித்திரத்தை பயபக்தியோடு சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்தும் ஞான யோகமும் உண்டாகும். மத்ஸ்யாவதாரம் நிறைவடைந்தது.